ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆக்டர்ஸ் சுவாசிக்காவை பற்றி தான் ஒரு முக்கியமான தகவலை வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே நம்ம முழுசாக போகிறதுக்கு முன்னாடி ஆக்டர்ஸ் சுவாசிக்காவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்டர்ஸ் சுவாசிக்கா வந்து தமிழ் சினிமாவில் கோரிப்பாளையம் படத்தின் மூலயமா தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து அறிமுகம் ஆனாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கோரிப்பாளையம் இன்னும் சில படங்கள்லாம் வந்து கை கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நம்மளுக்கு எந்த விதமான எதிர்காலமே இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க வந்து மலையாள சினிமாவுக்கு போயிட்டாங்க. அங்கே போன பிறகு பல படங்களில் கவர்ச்சியான விஷயங்களில் நடித்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கவர்ச்சி இல்லாமல் ஒரு ஹோம்லியான லுக்கில் கவர்ச்சியை காட்டுற ஹீரோயினாக சுவாசிக்கா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லப்பர் பந்து இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன 100 சாமி இந்த படத்தின் மூலயமா தான் வந்து தமிழ் சினிமாவில் ரசிகர்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு பேரை வாங்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம கட்டையாக முரட்டு ஆண்டியாக இருக்கிற இவங்க தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நடிக்க வரும்பொழுது மேனேஜர்ஸ் அப்படின்ற பேரில் சுற்றிட்டு இருந்த பல பேர் வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து அந்த டைரக்டரோட இயக்கத்தில் நடிக்க வைக்கிறோம், இந்த டைரக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பல லட்ச ரூபா வந்து பணத்தை பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலயமா என்னுடைய அம்மா போட்டிருந்த நகை எல்லாமே கூட அதில் வந்து நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து வெளிப்படையாக சொன்னது வந்து இந்த ஒரு விஷயந்தான். யாரோ ஒரு மேனேஜர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஆர் முருகதாஸோட படத்தில் வந்து அவன் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை ஆட்டைப்பட்டுருவான் போல். ஆனால் இவங்க வெளிப்படையாக சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த பண விஷயம் மட்டும்தான். சில விஷயங்களை வந்து இவங்க சொல்லாமல் கூட மறைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கருத்து வந்து நிலவிட்டுருக்கு. இன்னும் வேறு விஷயங்கள்லாம் ஏதாவது நடந்துறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இவங்க வந்து அதை வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கிசுகிசு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கும் அந்த விதமான சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் நிச்சயமாக அது போன்ற சில அட்ஜஸ்ட்மெண்டான விஷயங்கள்லாம் நடக்காமல் யாரும் பெரிய அளவில் முன்னேறி வந்துட முடியாது அப்படின்ற ஒரு விதி வந்து எழுதப்படாத விதியாக இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கப்ப இப்படி ஒரு அழகாக டார்ஸ்கின்னோட நல்ல ஒரு கட்டுமஸ்தாக இருக்கிற இந்த பியூட்டியை எப்படி வந்து விட்டு வச்சுருப்பானுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் உண்மையான விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன யூகிச்சு பேசுகிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ச்சியான ஆக்டர் சம்மந்தப்பட்ட செய்திகளுக்கும் அவங்கள பற்றின கிசு விஷயங்களுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியாக வரும். இன்னொரு நல்ல ஒரு நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.